மானம் கட்ட கட்டுமோனே தூக்கிட்டு கொண்டது இந்நாடு. எல்லா வளமும் ஒரு செல்லும் நாடு உச்சமது வாழ்ந்து வருகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று உறங்கி கலந்த மக்களுக்கு விளக்கம் தந்தார் பாடல் பாடல். நெருப்பு பொறிவரக்கு நீங்கள் வேறுபாட்டார் ஒரு புனர் செய்தான் புதுவை திருப்புலவன் உருபசியும் கோவா பிணியும் சிறு புகையும் சேர நிலுவது நாடு என செத்தும் கொடுத்தான் செய்த காதி தமிழ் வாழத்தான் தலையை கொடுத்தான் குமணன் மாறிய போல் வாதிபார் வழங்கினான் கொள்ளல் பாரி. அப்படிப்பட்ட நாட்டு பாகமாகிய இந்த வடமதுராபுரியை ராமலிங்க பாண்டியன் என்ற பெயர் பற்றி சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். யாரெங்கே நலமோடு வாழ்க வாழ்க. ஆமா அழைத்தோடு வர வேண்டியவன் ஏன் காலதாமதம்? பாகதாங்க வீட்டுல இருந்து புறப்பட்டேன். அப்படியா? போதே வீட்டுல பெரிய போராட்டமா போச்சு. என்னடா போராட்டம்? எந்த நேரம் வீட்டுல இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு இதே போராட்டம் தான். அடிச்சுக்கிறாங்க புடிச்சுக்கிறாங்க. அது என்ன கடிச்சுக்கிறாங்க? வலுவு இருக்கிறவங்க அடிக்கிறாங்க, வலுவில்லாத புடிச்சு கடிக்கிறாங்க. அடிச்சது யாரு? அடிச்சது அண்ணன் மொட்டாட்டி, புடிச்சு கடிச்சது ஏன் மொட்டாட்டி. ஏண்டா ரெண்டு பேரும் குழாய்க்கு தண்ணி பிடிக்க குழாய்கள் போயிருக்காங்க. குழாய் என்ன நடந்ததுன்னு தெரியல. உடனே அண்ணன் மொட்டாட்டி எட்டி அடிச்சுட்டா இவளுக்கு அடிக்க முடியாது கைய பிடிச்சி கடிச்சுட்டா. ஆமா அந்த சண்டை நேரம் வீட்டு உள்ள வந்ததுங்க. வந்ததே அண்ணன் பேர் ரெண்டு பேருக்கு தெரியாது. உடனே இவன் என்ன பண்ண பெரியவா இவன் சாமான எடுத்துக்கின்னு அவங்க வீட்டுக்காரன் எடுத்துக்கிட்டு தண்ணி கொடுத்துறேன் போட்டான். தனியா போயிட்டாங்க. உடனே பெரியவளே வீட்டை விட்டு போயிட்டாலே நம்ம யாருன்னு சொல்லிட்டு ஏன் கொண்டாட்டி அவ சாமான எடுத்துன்னு தண்ணி கொடுத்தாங்க போயிட்டு அவங்க தனியா போயிட்டாங்க. நாங்க ஒரு பக்கம் போயிட்டு அவங்க ஒரு பார்க்க மாட்டோம். ஒரு ஆச்சு 2 ஆச்சு 3 மாசம் ஆகி போச்சு. அப்படி எப்படி போகினாச்சு. திடீர்னு ஒரு நாள் பசி எடுக்குது சாப்பாடு போடுற வேலைக்கு போறேன்னு கேட்ட பாவம் தான் அந்த அருவு கட்ட கம்பெனி வச்சு நான் புடிச்சு இருக்குதா வயிற்றுக்கு என்ன சொல்றேன் செத்து போயிருக்கா என் முகத்திலே பிடிக்காத போடா. உடனே ஒன்ன முண்டாட்டி ஒன்னு தண்ணி கொடுத்து போட்டாங்க. நானும் நீங்க தண்ணி கொடுத்து வந்துட்டோம். அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது. சொத்து அத்த போய் பங்கிட்டு வர வக்கீல தீனிக்கு வந்துட்டியாடா சொத்து பங்கிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்க அப்பா ஒண்ணு அதிகம் சேர்த்து வைக்கலங்க. ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம் இதுதான் விட்டுட்டு போனாரு. போகும்போது சரி இத பங்கிட்டுமே அண்ணனை கூட்டா அண்ணனுக்கு எனக்கும் ஒத்து வராது. யாரு வச்சு பங்கிட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். நேரா ஊர் தலைவராண்ட போனேன். தலைவராண்ட ஐயா எங்க அண்ணன் நான் தனி கொடுத்தேன் போயிட்டோம். எங்க அப்பா வேற செத்துட்டாரு. அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது. 2ஆ பங்கிட்டு கொடுத்துருங்க. 2 பங்கிட்டு கொடுங்கன்னு கேட்டேன். அப்படின்னு கேட்டேன். தலைவர் என்ன சொன்னாரு, எப்பவுமே குடும்பத்துல முன்ன பிறகுனா கஷ்டத்தை அனுபவிப்பான், பின்னாடி பிறகுறதுல பிரச்சனை அதிகம் உண்டாக்கும். இருந்தாலும் காலம் போற போக்கு சொத்தை 2ஆ பங்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னார். சரியா சொல்லிருக்காரு. கேட்டார் சொத்தை பங்கிட்டுறேன். ஆனா நான் என்ன சொத்து உங்க அப்பா சேர்த்து வச்சாருன்னு கேட்டாரு. தலைவருக்கு தெரியாது இல்லையா? தலைவர் பார்த்து கேட்டா ஐயா ஒண்ணு அதிகம் கிடையாது. ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொன்னாரு பரவாயில்ல ஒண்ணு அதிகம் இல்ல இதை சேர்த்து வச்சிருக்கிறாரு 2ஆ பங்கிட்டுறேன். ஒண்ணு நீ கஷ்டப்படாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னா முன்ன போறதவன் நீ பின்னாடி போறதாள். அதனால ஒப்ப சம்பாதிச்ச சொத்துல மேல் பாகம் ஒன்னனுக்கு கீழ் பாகம் உனக்கு வாங்கினான்ட்டார். சரியாக உரைத்திருக்கிறார். பெரியவனுக்கு மேல் பாகம், சின்னவனுக்கு கீழ் பாகம். இதுதான முறை சொல்லிட்டாரு. நாங்க மானு வந்துட்டோம். அவங்க வேலையை அவங்க பார்த்தா 2 மாசம் ஆச்சு. சரி தலைவர் தான் தீர்ப்பு சொன்னாரு. இது பாக்கலையே அப்பா சம்பாதிச்ச வீட்டு பக்கம் போல சொல்லிட்டு வீட்டுக்கா போய் பார்த்தா வீட்டாண்ட ஒரே சத்தம் சலன் சத்தம் என்ன தெரியல. பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரத்துல ஏறி புளியா மரம் உளிக்கு இருக்கான். கோவம் வந்துருது. நேரா வீட்டுக்கு போனேன். கோடி எடுத்துட்டு வந்தேன். கீழே கலந்த பழத்தை மச்ச மாதிரி கோடில போட்டுட்டு நான் வீட்டுக்கு போட்டேன். ஏண்டா இது என்னடா முறை? ஆளை வச்சு புளியமலை உழுக்கணும் ஒண்ணு நீ எதுவுமே செய்யல. அது கீழே உடனே கோன் எடுத்துட்டு வந்து அந்த புளியமரத்து வாரி போயிட்ட. என்ன முறை? சொன்னாரு மேல் பாகம் கீழ் பாகம் தான் சொன்னாரு. புளியா மரத்து மேல இருக்கிறவன் தான் எங்க அண்ணனுக்கு சொந்தம். மரத்தை விட்டு கீழே விழுந்தான். சொந்தம். ஆமா ஒண்ணும் தெரியாதவன் 2ஆம் கட்டாண்டா. என்ன பண்ணு குழாயில கூட மொட்டை வச்சு தவளை தூக்கிட்டு வந்துடும். ஆமா ஆமா
சரி அதான் போச்சா போச்சு. ஒரு பசுமாடு இருந்தது அதுக்கு சனியாகி கண்ணு போட்டு பால் கறக்குது இந்த பாலை கறக்க விஷயம் எனக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கிறவன் வேற என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டான போய் பார்த்தா ஒரு பக்கம் பசுமாடு ஒரு பக்கம் கணுக்குட்டி ஒரு பக்கத்துல கேன் இருந்தது சும்மா இருப்பா நேரா போன கணுக்குட்டி அவுத்து விட்டேன் முட்டுச்சு புடிச்சு கொண்டாந்து கட்டினேன் கேனை எடுத்து போனா மொத்த பாலை கறந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஐயா அந்த பசு கன்று ஈன்றது அதற்கு தேனி கொடுத்து பாலை கறக்கக்கூடியவன் அண்ணன் எங்க அண்ணன் ஆனா தேனி கொடுத்தவன் என்னமோ உங்க அண்ணன் இருக்கட்டா பாலை கறந்தவன் யாரு பாலை கறந்த உடனே கீழ்பாங்க யாருக்கு சொந்தம் பசுமாடு யாருக்கு சொந்தம் மடி எங்க தொங்குது பால் கறந்தாங்க கீழே போது கறக்கும் போது கீழே போது கேன புடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் படுபாவி உனக்கு இருக்குடா எனக்கு இருக்கு தண்ணி அப்ப பார்த்தேன் அறிவு திறமை அதான் ஏதோ கொஞ்சம் இருக்குது சரி அதான் போச்சா ஒரு ஏக்கர் நிலம் அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டி கலக்கா போட்டாங்க ஒத்து செடி ஒரு மாசம் 2 மாசம் ஆச்சு 3 மாசம் ஆச்சு அப்படியே காய் முத்தி போச்சு ஒவ்வொரு தெருல காப்பிடிக்கா 6 படிக்கா இருந்தது சரி அப்பா சம்பர் சொத்து எதுவும் கிடைக்கலையே என் தம்பி வந்தா மொத்தம் பிடிக்க முடியாது சொல்லிட்டு பொண்டாட்டி கூப்பிட்டு ஒரு ஆளை கூட்டுவா மொத்தம் பிடிக்க பறிச்சு முடியாது சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போட்டான் அவன் போன உடனே நான் சும்மா இருப்பேனா பொண்டாட்டி கூட்டு ராத்திரி 7 மணிக்கு போனேன் மொத்த செடி போடுங்கன்னா காய பறிச்சு கொண்டு போட்டேன் செடி அங்கேயே போட்டு வந்துட்டேன் ஏர் ஓட்டி கல்லக்கா போட்டது உடைய அண்ணன் ஆமா அதுக்கு செலவு பார்த்தது மண்ணன் இருக்கட்டா அவன் மல்லாட்ட புடி அந்த மல்லாட்ட நீ எடுத்துக்கிட்டு செடி போட்டு வந்து எப்படி அது எங்க தலைவர் என்ன தீர்ப்பு சொன்னாரு மேல் பாகம் ஒண்ணு கீழ் பாகம் சொன்னாரு ஆமா மண்ணுக்கு மேல இருந்து செடி அவனுக்கு சொந்தம் மண்ணு கீழே இருக்கிற காய் சொந்தம் இது எதுவும் பண்ண ஏமாத்த தலைவருக்கு மரியாதை கொடுக்கணுமே யோசனை பண்ண அப்பா சார் அனுபவிக்க முடியலன்னு சொல்லிட்டு நேர தலைவர் அனுப்பாங்க ஐயா நீங்க சொன்ன தீர்ப்புகிற மதிப்புக்கு நடத்த எதை அனுபவிக்கல என்னால பழிக்க முடியல நீங்க தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்தவன் பிரச்சனை பண்ணிட்டான் தீர்ப்பை மாத்துறேன் ஏற்கனவே உனக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் சொன்ன இல்லையா உன் தம்பிக்கு இப்ப உன் தம்பிக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் தம்பிக்கு மேல் பாகம் அண்ணனுக்கு கீழ் பாகம் எனக்கு மேல் பாகம் அந்த அண்ணனுக்கு கீழ் பாகம் சொல்லிட்டாரு வந்துட்டாரு என்னடா கெட்டுன்னு வந்து கிடைக்கிறமே அப்பா சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டிக்கு புத்தி இருக்கு தேவலா புத்தி இருக்காது அந்த ஒரு ஏக்கர் ஓட்டி கவுரு நட்டான் கேழ்வரகு ஒரு 3 மாசம் ஆச்சு அப்படியே கதிரி செண்டா இருக்குது முத்தரங்கள் போட பார்த்தா கோடி எடுத்தமான 60 எடுத்தமான மொத்த கதிராட்டு கோடியில போட்டு வந்துட்டா தட்டாட்டு மாட்டுக்கு போட்டு கிடக்கு ஆளை வச்சு ஏறு ஓட்டி கேழ்வரகு வரைச்சு நட்டு செலவு செய்தவங்க ஒண்ணு ஆமா கேழ்வரகு அறுத்துக்கிட்டு தட்டை மட்டும் விட்டு எப்படி எங்க மேல் பாகம் எனக்கு தானே தலைவர் தீர்ப்பு தான் மாத்தி சொன்னாரு எப்படி பார்த்தாலும் அண்ணன் பல்லடைய முடியல உடனே அண்ணன் வந்து தலைவர் போனான் தலைவர் கூட சொன்ன இனிமே உங்க தீர்ப்பு எடுத்து உங்க விவகாரத்துக்கு வீட்டுக்கு வராதீங்க வந்தாதான் அவ்வளவுதான் ஓடி போங்கடான்ட்டார் சொல்லிட்டாரு அதாட உன் பொண்டாட்டி வீட்டுல என்னடாகி போனவ கால தாமதம் என்று கேட்டால் வாய மூடுங்க முன்ன அடக்கம் அமரர் உயிக்கும் அடங்கா தாண்டாரு கீக்கும் அடக்கிற வாய அடக்கம் அமரர் உயிக்கும் அடங்காமை 6 உயித்தோடும் வந்து உரைப்பார்கள் அந்த குரலுக்கு தக்கவாறு நடந்து கொள்ள வேண்டும் புரிகிறதா அது போகட்டும் என்னை பற்றி இந்த வடமதுரபுரியிலே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் வாழ்க வானோக்கிய வாழும் மலையெல்லாம் மன்னவன் கோனோக்கிய வாழும் என்ற முதுமறைப்படி எக்கோடி யாராலும் வெல்லப்படாத வீரமும் தக்கோடு வானாலும் வழங்கப்பட்ட காவல்ல ஒரு வாரமா வேலை செஞ்சுங்கிற என்னடா பையங்கிறானே வந்து பாத்தேன் அரசாங்கத்துல எவ்வளவு வேலை செய்யறேன் உன்னை கூப்பிட்டா வரணும் கூப்பிடாத உன்னை எவ்வளவு வரணும்னா யாரு பார்த்து ஓட்ட தொல்லாடி வான தொல்லைக்கு கம்மி ரெடி மரியாதை கொடுத்த மரியாதை வாங்கடா அரசாங்கத்தில் வரும்போது மரியாதையா வரணும் கூப்பிட்டு கொண்டு அந்த காலத்துல அவ்வளவுதான் சொல்றீங்க என்னடா பாப்பா கண்ணு இருக்கிற பாப்பா கலங்கி போச்சா எவ்வளவு மரியாதை அவ்வளவுதானே மரியாதையா ஒரு மரியாதை குத்தி மரியாதை வாங்கிக்கிறோம் அவனா நீ
யாரு இருக்கான்னு தெரியாது. எனக்கு ஓட்டு வலி நீ வேற அடிய வயிற்று வலி. அவன் என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? ஓட்டானா கம்பெனி இந்த ஒம்மா சொல்றானே. ஏய் ஆட்டு நுங்குமா நுங்கிடுவான். அது எப்படி ஓட்டானா ஒம்மானா ரெண்டு ஒண்ணு ஆயிடா? ஏய் ஓட்டானே என்னடா மச்சான்னு கேக்குது. உங்க அம்மாவே எங்க போய் வர சொல்றான். ஏய் சப்பிச்சிருவான். ஆமா என்ன காலதாமதம்? அப்படியா? சரி சரி, நலமோடு வாழ்க. சரி, இந்நாட்டு மக்கள் என்னை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? வாழ்க 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 எத்தனை நேரம் வாயாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மழையிட்டு பார்த்தாலும் எந்த குறையும் காண முடியாதுங்க. ஏன்னா நாட்டு மக்கள் வாழ்க 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 மனதார வாழ்த்துறாங்க, வாயால போட்டுறாங்க. என்ன மரியாதை? மணாலமா மணாலமா எந்த குறையும் கிடையாது. ஆலயம் தோறும் 6 கால பூஜை நம்முடைய நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களும் ஆலய பணிகள் தவறு நடக்கிறதா? எல்லா கோவிலும் 6 கால பூஜை ஆட்சியை குறைந்து காண முடியாது. எப்படி தெரியுமா? இந்த நாட்டை எப்படி அடி வருகிறது தெரியுமா? நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அறம், பொருள், ஈகை இவைகளுக்கு கட்டுப்பட்டு சீர் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். அப்படி இருக்க ஆட்சியை குறைந்து காண முடியாது. ஆனால் ஒன்று, எனக்கு திருமணம் நடந்து நீண்ட நாளாக எங்களுக்கு மகப்பேறு கிடையாது. அதனால் அந்த கைலங்கர் வாசம் சிவபெருமானை குறித்து தவம் இருந்தோம். அப்படி தவம் இருந்த காரணத்தினால் எங்களுக்கு 2 செல்வங்கள் பிறந்தன. 2 குழந்தைகள் மாலை செல்வங்கள். ஆமா, 2 செல்வங்கள். அந்த செல்வத்திற்கு ஒரு பெண் செல்வம், ஒரு ஆண் செல்வம். ஆண் செல்வத்திற்கு நல்ல தமிழ் என்றும், பெண் செல்வத்திற்கு நல்ல தமிழ் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தோம். சமீபத்திலே இவன் மனைவி இந்திராணி மூஞ்சி மேல தூக்கம் வந்து தூங்குறேன். தூக்கம் வந்து அப்படியே கண்ணு ஈர்த்து போகுது. மூஞ்சி மேல தூக்கம் வந்தது. ஏன்டா இந்த தமிழை கொச்சப்படுத்துறேன்? தமிழ் என்பது தங்க கம்பி. அந்த தங்க கம்பியை கொச்சப்படுத்த கூடாது. அவன் மட்டும் ஓய்யா பேசுறானா? பல்லு வந்து நாக்குல மாட்டிக்கிட்டு அதனால அதனால் என்னுடைய மனைவியானவள் இறந்து விட்டால் அங்கிலிருந்து இன்று வரை என்னுடைய செல்வங்கள் 2ஐயும் சீரும் சிறப்போடு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். அதனால் இப்பொழுது நான் அடுத்ததாக மகனை அழைத்துக் கொண்டு வருவேன். பேரன்புமிக்க பேரன்புமிக்க
இந்த சிறுவேடல் கிராமத்தைச் சேர்ந்த ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் மற்றும் பிரதனம், கர்ணம், மணியம், அசேஷம், மகளிர் அணி, இளைஞர் அணி, இந்த நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் நெடும்புரை கிராமம் ஸ்ரீ பொன்னிநாடு மடத்தின் சார்பாக நன்றிகளுடன் வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம். இன்று இரவு இந்த நிகழ்ச்சி எதற்காக? இந்த சிறுவேடல் கிராமத்திலே நல்லவராக பிறந்து நல்லவராக வாழ்ந்து, பிறந்தால் இவரை போலவா பிறக்க வேண்டும், வாழ்ந்தால் இவரை போலவா வாழ வேண்டும் என்று நல்ல பெயர் எடுத்துவிட்டு நம் அனைவரையும் விட்டு பிரிந்து இப்பொழுது இறைவனுடைய பரமோதத்தை அடைந்து விட்டார் ராஜா என்கின்ற எல்லப்பன் ஐயா அவர்கள். அண்ணர் அவர்கள் சாரோக சாமீப சாரூப சாய்ச்சி என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அவர் அடையணும் என்பதற்காக இன்று ஒரு நாள் இரவு நல்லத்தங்கால் சரித்திரம் என்ற நாடகத்தை எங்கள் சிற்றறிவு கட்டியவாறு நடத்துவதற்கு முன் வந்திருக்கிறோம். நாங்கள் நடத்தும் இந்த கதையிலே ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தாலும், உங்கள் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் எவ்வாறு மன்னித்து ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதே போன்று எங்களையும் ஆட்கொள்ளுமாறு மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஐயாரை பெற்ற ஒரு பாடல். 2 கட்ட வரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்கு, மரக்கட்டையிலே வேக போரு, அப்பா நீ போரு, உன் தேரு நான் தூக்கி போரு. ரெண்டு கட்ட வரல கட்டி வச்சு நீயும் கட்டியில தூங்கு, மரக்கட்டையிலே போரு, அப்பா நீ போரு, உன் தேரு நான் தூக்கி போரு. அப்பவோ மூச்சு நின்று போனதுமே அம்மா கண்களிலே கண்ணீர் போலந்தான். கடவுள் எங்க வாழ்க்கையிலே எங்க குடும்பத்துக்கு தந்த சோகந்தான். பூவும் இல்லே அம்மாவுக்கு பொட்டும் இல்லே, மஞ்சள் முகம் நீ இல்லாம பூத்ததில்லே. அப்பா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்களே பட்டு போடுவ போரு, அப்பா நீ போரு, உன் தேரு நான் தூக்கி போரு. அப்படி உழைச்ச ரத்தனாதெல்லாம் உன் உடம்புக்குள்ளே ஒடுங்கி போச்சுப்பா. அப்படி உழைச்ச ரத்தனாதெல்லாம் உன் உடம்புக்குள்ளே ஒடுங்கி போச்சுப்பா. உடம்பு சுடுகாட்டுலதான் இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா. எங்க அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை, கோபம் வந்தா கூட எங்களை திட்டியதில்லை. அப்பா ராஜா வாழ்க்கை வாழ்ந்த உன் மனைவி மடியில பண்ணா சாங்க போரு, அப்பா நீ போரு, போகும்போது என்ன கொண்டு போரு. 2 கட்ட வரல கட்டி வச்சு நீயும் கட்டியிலே தூங்கு, மரக்கட்டையிலே வேக போரு, அப்பா நீ போரு, நான் தூக்கி போரு.